கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ரோமர் 8:31 தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுது. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், if God is for me, தேவன் எனக்காக என்று சொல்லக்கூடிய நிலையில் அவர் என்னோடு இருந்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய நிச்சயம் நமக்குள்ளே காணப்படும் போது, ஆனால் நான் இன்னும் அதை விளக்கமாக சொல்ல வேணும். நம்ம எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுகிறோம். அந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய நிலை இருக்கிறதுன்னு சொன்னால், நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் யார் இருக்க முடியும்? கர்த்தர் அநேக இடத்துல சொல்லும்போது ஆபிரகாமை பார்த்து நான் உன்னோடு இருந்து என்று சொல்லக்கூடிய காரியத்தை, ஈசாக்கு சொல்லுவோம் நான் உன்னோடு இருந்து, யாக்கோபு இடத்துல உன்னோடு இருந்து என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கும். அப்படியே அநேக தேவ மனிதருடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். எனவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ள முடியும். we can feel the presence of God in us. அதுதான் முக்கியமாக தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு முக்கியமான காரியம். சம்டைம் நம்முடைய வாழ்க்கையில் we feel vacuum, empty, ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய அப்போ அந்த நிலை என்னவென்று சொன்னால் நம்முடைய தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. நம்ம என்ன பண்ணணும்? மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படியாவது போராடி தேவனே என்னை பலப்படுத்தும், நம்முடைய ஆவியானுடைய பலன் எனக்குள்ளாய் கடந்து வரட்டும் என்று சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்தில் ரீஃபில் பண்ணக்கூடிய அந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் போராடி ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் தேவனோடு இருக்கக்கூடிய உறவை முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய அந்த பிரசன்னத்தை உணர முடியவில்லை என்று சொன்னால் அழுது புரண்டு நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு இருக்க வேண்டும் சொல்லக்கூடிய காரியத்துக்காக நாம் வாழ்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்போது வேதம் சொல்கிறபடி தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருக்கணும், உங்களை இருக்கிறவர் பெரியவர். யார் உங்களுக்கு எதிராக நிற்க முடியும்? யார் உங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்ய முடியும்? அவர்கள் முதல்ல தேவனை சந்திக்க வேண்டும். தேவனை சந்தித்து விட்டு தான் உங்களை சந்திக்க முடியும். எனவே தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் be filled with the presence of God always in your life. தினந்தோறும் காலையில் எழுந்து ஜெபிங்க. காலையில் அதிகாலையில் எழுந்து ஜெபம்னுங்க. தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரை, இந்த நாளில் நான் என்ன சந்திக்க போகிறோன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீர் என்னை கத்தாவி பலப்படுத்தி ஏறலாம். நீர் என்னோடு இருந்தால் நான் எதை வேணாலும் நான் சந்திக்கலாம். எனக்கு நீர் உதவி செய்யும் என்னன்னு சொல்லி கேளுங்க. God will fill you with His Spirit. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நீங்கள் எந்த எதிர்ப்பையும் குறித்து கவலைப்பட தேவையில்லை, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எனவே இந்த கால வேளையில் உங்கள் வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கிற வேளை அவர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன் செல்லும். யாரும் உங்களுக்கு ஏற்று நிற்காதபடி கர்த்தர் உங்களை வழிநடத்தி ஜெயமான ஒரு நிலை இந்த நாளில் உங்கள் வாழ்க்கை ஜெயத்தை கொடுத்து இந்த நாளில் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்பார். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிற கர்த்தாவே. மோசேயினுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே யுத்தங்களை கண்டு நீர் எங்களோடு வரவில்லை என்று சொன்னால் இந்த இடத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு போகாது என்று சொல்லி அவன் ஒரு நாளை மன்றாட ஆரம்பித்தான். அவனுடைய அந்த சோர்ந்து போன நிலையை பார்த்து, என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் என்று சொல்லி அவனை பலப்படுத்தி அவனோடு இருந்து நான் உனக்கு இளைப்பாறு தருவேன்னு சொல்லி இந்த சோர்ந்த நிலையில் அவனை பலப்படுத்தி அவனை வழிநடத்தி நீரப்பான். அதுபோல கத்தா இன்றைக்கு மறுபடியும் எதிர்ப்புகளை பார்த்து, விரோதங்களை பார்த்து, விரோதியுடைய தீய செயல்களினாலே சோர்ந்து போயிருக்கிறவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறது, தினந்தோறும் எனக்கு விரோதமாக இப்படி செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி கலங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையானது அவளை உயிர்ப்பிக்கட்டும். அப்பா, நீர் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்பதை நீர் காண்பித்து விரோதமாக இருக்கிறவர்களை மடங்கடித்து ஜெய் கிறிஸ்துவா நீர் அவளை ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஊராபாலாஷ் அந்த ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியா மகிமையான காரியத்தை செய்து ஆசீர்வதித்தோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்களுக்கு விரோதமாக யாரும் இருக்க முடியாது சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அப்படியே அஜய் கிறிஸ்து உங்களை ஜெயமாய் நடத்துவார். காட் பிளஸ் யூ.